வணக்கம் நண்பர்களே. நடிகர் மாரிமுத்து மரணிப்பதற்கு சற்று முன்னாடி கூறிய ஒரு சில வார்த்தைகள் சமூக வலைதளங்களில் கவனம் பெற்று வந்துட்டுருக்கு. அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மாரிமுத்துவின் திடீர் மறைவால் தென்னிந்திய திரையுலகமே சோகத்தில் ஆழ்ந்துட்டுருக்காங்க. நடிகர் எதிர்நீச்சல் சீரியலில் தனது பாகத்திற்கு டப்பிங் பேசி கொண்டிருந்த போதே திடீரென ஸ்டூடியோவில் மாடியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். உடனடியாக அவர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு போனார். அவரை காப்பாற்ற முடியவில்லை. இப்போது சமூக ஊடகங்களில் நடிகரால் டப்பிங் செய்யப்பட்ட இறுதி பகுதியை பகிர்ந்து கொள்கின்றன. மேலும் பார்த்திங்கன்னா பாடல் வரிகள் போதுமான அளவு இருப்பதால் மாரிமுத்து தனது மரணத்தை சில நிமிடங்களுக்கு முன்பே முன்னறிவித்தது போல் தெரிகிறது. அந்த நேரத்தில் நெஞ்சு வலி வரும், உடம்பு வலியா மனசு வலியா என்று தெரியவில்லை. நான் ஆபத்தில் இருப்பதாக உணர்கிறேன். ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம் போல் உள்ளது என்றார் மாரிமுத்து. தேனியில் பிறந்த மாரிமுத்து 90களில் வீட்டை விட்டு வெளியேறி திரையுலகில் கால்பதிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் சென்னைக்கு வந்தார். சென்னையில் தனது ஆரம்ப நாட்களில் மூத்த பாடலாசிரியர் வைரமுத்துவை சந்திக்க ஹோட்டல் ஊழியராக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி தகவலானது முடிவடைகிறது. மாரிமுத்து அவர்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். மாரிமுத்து அவர்கள் ஆதி குணசேகரனாக உங்களுக்கு பிடிக்கும்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.